விற்பல நாராயணன் என்ற வஸ்து நாடி வந்து அந்த வஸ்து எனக்கு கிடைக்கல. ஆகவே பிராணத்தியாகம் அமைக்க போனேன். அரங்கா விளைவிடுன்னா பெருமாளுக்கு சார்ந்த பூக்கள்லேருந்து ஒரு வண்டு அதுலேருந்து வந்தது. அந்த தேவதேவனுடைய காதலர் பிராணத்தியாகம் தேவையில்லை, ஆப்பணத்துக்கு போ, இன்னைக்கு உன்னுடைய மனோபீட்டம் பூர்த்தியாகும் என்று சொல்ல அதே ஜாக்கியமாக வர பெருமழை பெய்ய ஈரத்தோடு வந்த உடனே அவர் ஆச்சரியமாக பார்த்தார். இது யாருமே தெரியுதுன்னு தன்னுடைய தலைப்பாகை கொடுத்தார். பெருமாளும் பிளாட்டியுடைய சம்பந்தத்தினாலே 2 பேரும் இணைந்தார்கள். அந்த முதல் கொடுத்தையில கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் 3 மாதம் இருந்தார். அதுக்கப்புறம் எனக்கு உத்தமர் கோயிலில் குலோத்துங்க சோழன் அரண்மனைக்கு ஈடு இணையாக ஒரு அரண்மனை இருக்குது, பெரிய மண்டபம் இருக்குது, 100 தாடி பெண்கள் என்கிட்ட வேலை செய்கிறார். ரங்க மந்திர்னு ஒரு இது வச்சுருங்க, இங்கே பண்ணுற கைங்கரித்து அங்கே பண்ணுங்க. ஹம்சதூரிகா மஞ்சத்தில் பாலும் மழமும் சாப்பிட்டு என் அருகிலேயே நீங்கள் இன்பம் காணலாம், வாருங்கள் என்று அழைத்தார். அவரும் கைங்கரியத்தை மணந்தார். தாமசம் காரணமாக அங்கு சென்று விட்டார். அவன் அம்மா பார்த்தார், இவரை பார்த்தா ஒன்றும் பசங்க மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லி அவர் நிறைய கேள்வி கேட்டார். அவர் ஒன்றும் பதில் சொல்லாமல் மௌனம் சாதித்தார். ஒரு 10 நாள் ஆச்சு. புருஷோத்தமர் கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணிட்டு வரேம்மா, அவனே அழைச்சிட்டு போறேன் அப்படின்னா, வேண்டாம் அவன் தங்கையை அழைச்சிட்டு அப்படின்னு தேவதேவியை ஒரு தங்கையை அனுப்பிச்சிட்டு இவரை 4 அடியாட்களை வச்சு 4 தட்டு கட்டினா, உனக்கு என்ன சொத்து இருக்குன்னு கேட்டால், எனக்கு அரங்கனை தவிர வேறு சொத்து இல்லை, அரங்கன் கைகறி தான் இருக்குது, அதுவும் இந்த 2-3 மாதம் வச்சுட்டேன் என்று சொல்ல அதுக்கு கொண்டு போய் ரத்த மண்டபத்தில் ஒரு ரத்த போட்டார். தேவதேவி இருந்தால் எங்கம்மா என்னுடைய பிராணநாதன்னா, அம்மா நீ அண்ணன்ட்ட போனேன், வெங்கனை சேர்க்கணும்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டு அதை எத்தனையோ தடுத்து பார்த்தான் அப்படின்னு சொல்ல அவர் நம்பர்ல அதை அப்படியே கதவை தாழ்ந்து கொண்டார். இந்த பாழ் மண்டபத்தில் அடித்து போட்டவருக்கு ஞாபகம் வந்தது. அரங்கா, இல்லறம் என்ற நல்லறம் வேண்டும் என்றே நான் உன்னை கேட்கவில்லை, கேட்டால் அதை கொடுத்தாய், கொடுக்கத்தான் கொடுத்தாய், இப்போது ஏன் அதை தடுத்தாய்? ஜனகதாபம் நெருப்பிவிட்ட பிடிப்போல் என் மனம் துடிக்கிறது, நீயே விடை சொல்ல வேண்டும் என்று அரங்கனை சாடினான். அரங்கனுக்கும் அவனுடைய காமத்தை சுட்டது. தன்னிடத்தில் இருந்த அங்கே பார்த்து ஆச்சமன்யம் நான சுத்தோதகம் என்ற 5 வட்டிருந்த சுத்தோதகம் என்ற வட்டில் கையில் எடுத்துட்டார். போய் இடிச்சார் கதவை தாசி வீட்டில். காரணிகள் என் பெயர் ரங்கதாசன், இதை எடுத்துக்கோ, 100 பவுண்டுக்கு மேலே இடையுள்ள தங்க வென்று விற்பல் நாராயணன் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மறைந்து விட்டார். உடனே என்னடா முதல் கவனையிலே 100 பவுண்டுக்கு மேலே வந்துருது, தாசி தானே. உடனே என்ன பண்ணா, பல்லக்கு பதிவிட்டங்கள்லாம் அசைச்சி விட்டு இடத்துலேருந்து அவரை கொண்டு வான்னு சொல்லி அவருக்கு நல்லா நீராட்டி அவருக்கு நல்ல பாரம்பரியெல்லாம் ஊட்டி பள்ளி அறைக்கு அமைத்தார். அரங்கனுக்கு ஒரு நமக்காக கொஞ்ச நாள் நம்முடைய பாவதர் இல்லற சுகத்தை அனுபவிக்கட்டும் என்று கொஞ்ச நாள் விசாரம்தான். குலோத்துங்க சோழனுக்கு செய்தி போச்சு, கதவு கூட்டினபடி இருக்கு, புத்தோதக வீட்டில் காணும் அப்படின்னு உடனே அவன் ஒற்றர்கள் மூலமாக வட்டு வைக்கிறதுன்னு கண்டுபிடிச்சு பார்த்தான். ஆழ்வாராய்ச்சி பார்க்க வேண்டும் என்று அரங்கன் ஆசை கொண்டான். இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு வேலைக்காரி மூலம் தெரியப்படுத்தினான். உடனே ஒரு பக்கம் விற்பல் நாராயணன், இன்னொரு பக்கம் தேவதேவி 2 பேரையும் அரசாங்க கோர்ட்டில் நிறுத்திட்டார். 2 பேரையும் பார்த்தான் அரசன். காமத்தினால தவறுதை இழைத்தவர்களை தவிர இவர்கள் திருடர்கள் அல்ல என்று நான் பார்க்கிறேன். திருடர்கள் அல்லது என்று தீர்மானித்தான். எதுக்கு காலம்புற நல்ல சிந்தனையோட இவருக்கு தண்டனை கொடுக்கணும்னு போய் படுத்தான். 4வது ஜாமத்திலே அரங்கன் தோன்றினான். அவன் என்னுடைய பரம பாகவதன், என்னுடைய லீலா வினோதத்தினாலே அவன் இப்படியெல்லாம் இருக்கான், அவனை உடனே விடுதலை செய், தேவதேவியிலேருந்து வாங்கின வட்டியில் அவட்டையே கொடுத்துரு, அதற்கு பதிலாக நீ பாகவத அபச்சாரம் பண்ணியிருக்க, என்னுடைய பக்தனை நீ சிறைச்சாலையில் வச்சிருக்க, முதல்ல 100க்கு 110 பவுன் இடையுள்ள தங்க வட்டியில் என்னுடைய ஆலயத்துக்கு சமர்த்தி, இன்னும் 2 வருஷம் கழிச்சு இன்னொரு உத்தரவு கூட அதிகம் பண்ணிட்டான்.
சரின்னு சொன்ன வண்ணம் செய்தான் அரசன். காவிரியில் போய் தீட்டம் ஆடினார். தண்ணீர் 2 சிரமம் போட்டுட்டு அரங்கனை சேவிக்க போனார். இப்போ பெரிய கோபுரமாக வளர்ந்துகிறது. அந்த காலத்தில் மொட்டை கோபுரம் என்று வழங்கப்பட்டது. அந்த மொட்டை கோபுரத்தை விட்ட போனால் ஏதோ ஒன்று பிடித்தவரை வெளியே தெரியுது. உள்ள 2-3 தடவை முயற்சி பண்ணார். அரங்கா, நான் பூதா தின்ற போது எனக்கு கொடுத்த, இப்போ நான் சாக்கடையில் விழுந்துட்டேன், அதனால என்னை உள்ள கேட்டுக்க மாட்டேங்கிறியான்னு அரங்கனை சாடி அழுதாள். ஒரு திருக்குழந்தையாக அரங்கன் எதிரி வந்தான். அப்பா, அவன் மூட்டை மூட்டையாக பாவம் கட்டிக்கிட்டு இருந்தா, அதையெல்லாம் உன் சரீரத்தை சுமந்து வந்திருக்க. அந்த பாவ மூட்டையெல்லாம் கரைக்கப்பட்டால்தான் நீ உள்ள வரலாம். அதற்கு நான் ஜாதி செய்ய வேண்டும் என்று அழுவாங்க. அகண்டகாவிலிருந்து ஒரு குடம் திறம் கொண்டுவார். ஸ்ரீரங்கத்தில் நிறைய பாவதாள் இருக்கா. அவள் காலெல்லாம் அமர்ந்து அந்த சீவாத தீர்க்கத்தை எடுத்துக்கொள், கோடி தினத்தில் நீ செய்த பாவம் தீயினில் தூதாகும் என்று சொல்லி மறைந்தான். சொன்ன வண்ணம் ஆழ்வார் செய்தார். தேவர்கள் எல்லாம் குற்றமாறி பொழிந்து இவன் அன்றோ தொண்டர் அடிப்பொடி என்று மகிழ்ந்தார்கள். உள்ளவனா மாலகட்டி அடியே திருமால பாடினார். காவலில் புலனை வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்து நாவலில் துடி தருகின்றோ நமண்டவர் தலைகள் மீதே மூல உண்டு கண்ட முதல்வர் நின் நாமம் கற்ற வழிப்புடமை கண்டாய் அரங்கமான அருளானே என்று பாடினார். இதனுடைய பொருளை உணர்ந்த அரங்கன் கலியுகத்தில் நாமஜபம் பண்ணாலே முக்தி கிடைக்கும்னு பாடிட்டானே. இவ்வளவு எளிமையான வழியை கலியுக மக்களுக்கு சொல்லிக் கொடுத்த இவனுக்கு என்ன கொடுக்கலான்னு பார்த்தார். வைகுண்டம் செஞ்சு கட்டும்னா ஆழ்வார் பார்த்தார். பச்சை மாமலை போரும் மேனி பவழவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரத் ஏதே ஆயகம் படுந்தேயம் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாடும் அச்சுவை பெருன் வேண்டே அரங்கமானவருடானே. இப்ப கண்ணுக்கு எதிர்த்தாப்புல பார்க்கிற இந்த வைகுண்டத்தை விட்டுட்டு நான் வைகுண்டம் போக மாட்டேன், இதுதான் எனக்கு நித்திய வைகுண்டம். சரிப்பா, 2 ஜென்மம் கொடுக்குற கைங்கரியம் பண்றியான்னார். ஏதனூற்றாயம் 100 மனுஷர்தான் புகுவரேனும் பாதியும் உறங்கி போகும் நின்றதில் 15 ஆண்டு பேதை பாலகம் அது ஆகும் பிடி பதி மூப்பு துன்பம் அவரால் விரை வேண்டேன் அரங்கமானவருடானே அப்படின்னார். அப்பா 12 வயசா இருக்கும்போது இந்த விஸ்வாமித்திர மகரிஷி தாடையை சொல்றதுக்காக என்னை வனத்துக்கு அடிச்சுன்னு போனான். தாடையை கொண்டுட்டேன். உடம்பெல்லாம் ஒரே வரி தட்டையை படுக்க வச்சுருந்தான். எப்போதும் பிரம்ம முகூர்த்தத்தில் முடிச்சு காலைக்கடத்தெல்லாம் முடிக்கிறேன்னா என்னால் எழுந்திருக்க முடியல. காலை பிடிச்சிட்டு கௌசல்யா சுப்ரஜாராம் என்று சுப்பிரபாதம் பாடி என்னை அழைத்தான். அது வடமொழியில் இருக்கிறது. நீ உன்னுடைய தூய செந்தமிழிலே திருப்பள்ளி ஏற்றி என்ற பிரபந்தத்தை என்னே அள்ளித்தளிக்க வேண்டும் என்ற ஆணையிட உடனே ஆழ்வாரும் கதிரவன் குணதிதை சிகரம் மந்தமைந்தான் கனை இருளகன்னது காதயம் பொழுதாய் மதுவிருந்தொழிகின மாமலரெல்லாம் வானவர் அரசர்கள் வந்து வந்து ஈண்டி எதிர்கை நிறைந்தனர் இவருடன் புகுந்த இருங்கடை கீட்டமும் கொடியடுமுறதும் அதுகளில் அலைகடல் ஒன்றுடனெங்கும் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளா ஏது 10 பாசுரங்களை அருள் செய்தார். அரங்கனும் அகங்குளிர கேட்டு உனக்கு என்ன வேண்டும்னா சதாவும் திருவடியை என்ன வேண்டும் என்றார். அப்பா, நீயோ படுத்துருக்க, நானும் திருப்பள்ளி எழுதி பாடிருக்கேன், நான் பாட நீ தூங்கிட்டேன்னு எல்லாரும் சொல்லுவார். அதுக்காக மரியாதையா எனக்கு எழுத்து நின்ற திருக்கோலத்திலே காட்சி தர வேண்டும் என்று ஆழ்வார் பிரார்த்திக்க, இந்த ஊர்ல நான் இப்படியே படுத்துருக்கேன், நீயே உடதிசை முடியை வைத்து உடதிசை பாதம் நீட்டி வடதிசை தின்று காட்டி தென் திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுளென்பை அரவணை துயிலுமா கண்டு உடலென குறுகுமாறோ என்கையே உலகத்தீரேன்னு பாடிங்க. அதனால இங்க அந்த சேவை செஞ்சுக்கோ, உன்னுடைய அவதாரத்தரமான திருமணம் முடிக்க போ, திருப்பள்ளி மங்களாசாசனம் பண்ணு, அங்க நீ வேண்டியபடி உனக்கு நின்ன திருக்கோலத்திலே காட்சி அளிக்கிறேன் என்று சொல்ல
வந்து திருப்பள்ளி விட்டு பாடினார். பெருமாள் ஸ்ரீதேவி பூமி தேவி ருக்கநாயகி தாயார் ஆதிசேஷனோட பொன்னாக விருக்கத்தோட சந்திரபுஷ்கரணியோட பெருமாள் ஆழ்வாருக்கு காட்சி கொடுத்தார். இந்த கேத்திரம், இந்த கேத்திரத்துக்கு வந்தால் என்ன பண்ணணும்னா தமோகுணம் ரஜோகுணம் நீக்கி சத்துவகுணத்தை அருளே என்று பெருமாள் அவருக்கு வரம் தர, நீங்களும் சத்துவகுணம் தர வேண்டும் என்று உங்களோடு சேர்ந்து அரங்கனை அனுபவித்து நான் மொழிகிறேன். வாழி வாழி வாழி, 10 கோடிகள் வாழி, தொண்டர் அடிப்படைகள் வாழி. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. போருமா? பிரணாம்ஸ். ரொம்ப நல்லா இருக்கு. இதை வந்து உனக்கு திருப்பி போடு. போடுறேன். நான் இப்படி வந்து பேசுகிறேன் உங்களோட. நம்ம இப்போ வந்து நம்ம தொண்டரடிப்பொடி ஆழ்வார் அவருடைய திரு அவதார ஸ்தலத்துக்கு நம்ம வந்திருக்கோம். தேவரீர் இவர் வந்து இங்கே இவர் தான் இங்கே வந்து இந்த சன்னதியை பார்த்துன்னு இருக்கார், கைங்கரியம் பண்ணின்னு இருக்கார். எனக்கு வந்து ஆழ்வாரே பார்த்த மாதிரி இருக்குது. எவ்வளோ அழகாக நமக்கு வந்து இத்தனை நேரம் நமக்கு அவருடைய அவதார மகிமையை பற்றி சொன்னார். எல்லாரும் வந்து கேட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வரத்துக்கே, இந்த இடத்துக்கெல்லாம் வரத்துக்கே நம்ம கொடுத்து வச்சுருக்கணும். இவாளை மாதிரி இருக்கவாளை சேவிக்கிறதுக்கு, இவா கைங்கரியம் பண்ணுறதுனால தான் நம்மளால் இங்கெல்லாம் வர முடியாது, தெரிஞ்சுக்க முடியாது. சனாதன தர்மத்தை பற்றியும் ஆழ்வார்கள் பற்றியும் ஆச்சாரியர்கள் பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த பேக் டு த ரூட்ஸ் பேஜு. இங்கே வந்து எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி வந்து எனக்கு நீங்கள் எல்லாரும் அதை பார்த்து எல்லாரும் ஒவ்வொருத்தரும் அதை பற்றி கேட்டுக்கணும்னு, அதுதான் எங்களோட ஆசை. ஸோ எல்லாருமே நல்லா நிதானமாக இதை வந்து கேளுங்கோ, கேட்டு தொண்டரடிப்பொடி ஆழ்வாரை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அந்த பக்தி சரணாகதி இதை பற்றி நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். எல்லார் சார்பிலையும் நான் மாமாவுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நீ ஒரு